மகரம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே மனசாட்சிக்கு கட்டுப்பாட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நடைமுறைக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அது உங்ககிட்ட இருக்கும். சனி பகவானால் ஆளக்கூடிய ராசி இந்த மகரம் ராசி. உங்ககிட்ட சுய ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் திறமையான நபர்களாக இருப்பீங்க. வெற்றி பெறணும் அப்படின்னா அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே சரி நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்படுத்துவீங்க. உங்களோட ஒவ்வொரு செயலையுமே பாருங்கள், நீதியும் நேர்மையும் உண்மையும் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2025 கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய குடும்பம், வியாபாரம், தொழில், நிதி நிலைமை என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும், இந்த கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளையும் தாக்கத்தையும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி, இந்த ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மகர ராசியில் திருவோணம், அவிட்டம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றம் எந்த தேதியில் நிகழப்போகுது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள், எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ந்து. மேலும் இந்த மகரம் ராசிக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா தொடர்ந்து சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையும் பெற முடியும். சனி பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையுமே தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா நீங்கள் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனீஸ்வரன் மட்டும்தான். அதனால தான் சிவபெருமானை வழிபட்டாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மகர ராசி அன்பர்கள், நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடையும். அதே போல் உங்களோட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக உங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி நிலைமையை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மகரம் ராசி, உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே மகர ராசியில் இருக்கீங்க. உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. கலஸ்டஸ்தானத்தில் பார்த்தா சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் கலஸ்ரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்ரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாரு. 25ஆம் தேதி கலஸ்ரஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீங்க, திறமையானவங்களாக இருப்பீங்க, நடைமுறைக்குரிய நபர்களாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட செயல்களில் உறுதியாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டா விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், மற்றவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் நம்பகமானவங்களாகவும் தான் இருப்பீங்க. உங்களோட செயல்கள் மற்றவங்களால் வரவேற்கப்படும். அதே போல் எல்லோர் மீதும் அன்பு, பண்பு, பாசத்தை ஒரே மாதிரி காட்டுவீங்க. சில நேரத்தில் திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக நீங்கள் அதிகம் பேச மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை யாராச்சும் சீண்டுனா அவங்கள நீங்கள் சும்மாவும் விட மாட்டீங்க. நீங்கள் உங்களோட செயல்களுக்கும் சரி மற்றவங்களோட செயல்களுக்கும் சரி பொறுப்பேற்க தயாராக இருப்பீங்க. எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆதரவாளர் தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வேலையை திறம்பட செஞ்சு முடித்து காட்டுவீங்க. நீங்கள் உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க.
யதார்த்தமானவங்களாகவும் உங்களோட செயல்களில் சிறப்பான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். பொதுவாக நீங்கள் உங்களோட செயல்களில் பார்த்தா எப்பொழுதுமே நேர்மையும் உண்மையும் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீதி நேர்மைக்கு உட்பட்டு வாழக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ பார்த்த கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்கள் சேரும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்க்கலாமா? இந்த அமைப்புகளை கணிச்சு பார்த்தா இந்த மாதம் எல்லா வகையிலுமே மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பயனை கொடுக்கும். மேலும் பணவரத்து சீராக இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் தொல்லை தந்து பிரச்சனைப்படுத்திட்டு இருந்த எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் காணாமல் போவாங்க. உங்களோட சிறப்பான செயலை பார்த்து வாயடிச்சு போவாங்க. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் நீங்கள் கேட்ட உதவி சேரும். நீங்கள் விரும்பிய காரியங்களை ஒவ்வொன்றா செய்து முடிக்க சாதகமான வாய்ப்புகளும் சாதகமான பலனும் இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்கப் போகுது. புதிய நபர்களின் அறிமுகம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களும் சாதகமான வாய்ப்பை அமைத்து தரும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். பழைய பாக்கிகளும் சுறுசுறுப்பாக இப்போ வசூலாகும். நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் கை சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவால் சிறப்பான பயனை பெற போகிறீங்க. வேலை விஷயமா நீங்கள் திடீர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தியை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்லது உண்டாகும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி அமையும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி உங்களோட சிறப்பான செயல்களால் முன்னேற்றம் அடைய போறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு இப்பொழுது கிடைக்கும். சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. எல்லா விஷயத்திலுமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்பட்டால் நன்மை வரும். எடுத்தமோ கவுத்தமோன்னு சும்மா அலட்சியமாக செயல்பட்டால் எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தை பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாது. தைரியமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் மேற்கொள்ளலாம். உடல் உபாதை ஏதாச்சும் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த உடல் உபாதை உங்களை விட்டு நீங்கும். வீண் வழக்கிலிருந்தும் விடுபட்டு வருவீங்க. அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் இப்போது நல்லபடியாக பொறுமையாக நடந்து முடியும். சீரும் சிறப்பும் உண்டாகும். வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கை சேருமா சேராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. கூடிய விரைவில் வெளியில் கொடுத்த பணம் உங்களோட கை சேரப்போகுது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர போகிறீங்க. தக்க சமயத்தில் உயர்ந்தவங்களோட நட்பை பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சு கொள்ள போகிறீங்க. திருடு போயிருந்த பொருளுமே திரும்பி கிடைக்கும் யோகம் இருக்குது. உறுதியின்றி செஞ்ச வேலை ஒரு பிடிப்பு ஏற்படும். அது விரைவாக மளமளவென நடந்து முடியும். உங்களோட செயல்களை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. மற்றவங்க முடியாது அப்படின்னு விட்டு போன வேலையை கூட நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. பல நன்மைகளை உங்கள் செயல்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடும். பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்யுங்க, நல்லது நடக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்களா, பதிவு உயர்வு உங்களோட சிறப்பான செயல்களால் உங்களை தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு மாற்றம் உண்டாகும். மேல் அதிகாரிகளோட அன்பும் சரி ஆதரவும் சரி உங்களுக்கு பக்கபலமாக அமையும். சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடரும். உங்களோட வேலைகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற போகிறீங்க. நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் உறுதி இல்லாமல் செஞ்ச வேலையுமே ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அது சீக்கிரம் நடந்து முடியும். நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் பல வகையிலும் சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசி அதிபதியினர்களால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் நடக்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீரும். ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். சனி பகவானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.